பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சமயங்கள், நிறைய நேரத்தில் எது எப்படி நடக்குமோ நமக்கு தெரியாது. நம்ம ஆண்டவர் நமக்கு விசுவாசிகளாக இருக்கலாம், ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் நான் என்னோடய வாழ்க்கையில் பார்த்தது என்னன்னா, அது உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற அந்த விஷயங்களை நீங்கள் அது ஒரு லெசனாக எடுக்கணும், ஒரு பாடமாக எடுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்து அந்த விஷயத்துலேருந்து கற்றுக்கிட்டீங்கன்னா அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் கொண்டு வரும். இப்போ பாருங்கள், நான் இப்போ இருக்கிறது இது ஜிம்பாப்வே. நான் இப்போ இருக்கிறேன்னா இது ஜிம்பாப்வே. ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக வந்திருக்கோம். என் கூட பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஒரு உண்மை சொல்லட்டுமா, இங்கே இந்த இடத்துக்கு, அந்த நாடு விட்டு நாடு, இந்தியா விட்டு இந்த ஜிம்பாப்வே வர்றதுக்கு நான் ₹1 செலவு பண்ணல. இப்போ ஆண்டவர் நம்பினா பணம் தான் கொடுப்பாரு, அந்த பணத்தின் மூலமாக தான் ஆசீர்வதிப்பாருன்னா அந்த விஷயம் கிடையாது. நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், ₹1 செலவு பண்ணல. நான் யாருக்கிட்டேயும் நான் கேட்கலை, நான் போகணும் இல்லைன்னா நான் வரணும். ஆனால் ஒரு பாஸ்டர் என் கான்ஃபரன்ஸ் எல்லாம் வைக்கிற பாஸ்டர் சிரோஜ், அவங்க எனக்காக எல்லாமே செலவு பண்ணி இங்கே வரை அவங்களே கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஆண்டவரோட ஒரு பெரிய நோக்கம் இதில் இருக்கும், அவங்களோட பெரிய ஒரு பிளான் இருக்கும். நான் அதனால தான் சொன்னேன், உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தை கூர்மையாக கவனித்து பாருங்கள். கண்டிப்பாக அதன் மூலமாக ஆண்டவர் ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டே நமக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருப்பார். அவர் சொல்லிகிட்டே இருப்பார். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் நம்ம வாழணும். அதன் மூலமாக ஆண்டவரோட நாமத்தை மயம்படுத்தணும். நான் இந்த இடத்துக்கு, இந்த ஜிம்பாப்வே வந்திருக்கேன்றதுக்கு எனக்கு பெருமை இதெல்லாம் கிடையாது. இதில் ஆண்டவரோட அன்பும், ஆண்டவரோட கிருபை, ஆண்டவரோட இரக்கம், இதுதான் என்னால் பார்க்க முடியுது. அதனால தான் சொல்ல, உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தை நல்லா கூர்மையாக கவனித்து பாருங்கள். அதன் மூலமாக இது ஒவ்வொரு மெசேஜ் உங்களோட வாழ்க்கையில், உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பார். இது ஆகஸ்ட் மாதம் 2025 வருஷம். இன்றைக்கி டேட் 29. ஸோ ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர்கிட்ட பெரிய காரியங்கள் எதிர்பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பாருங்கள், உங்களோட ஃபிசிக்கல் வாழ்க்கையில் அதுலேயும் பாருங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். காட் பிளஸ் யூ.